Welcome to Shaisi Max YouTube channel. 10th Max exercise 1.5 5th sum, 6th sum, 7, 9 இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 5th sum நம்ம பார்க்கலாம். எஃப் வந்து ஏலிருந்து பிக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. ஜி வந்து இந்த பியிலிருந்து சிக்கு போகுதுங்கிறாங்க. ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜினா என்ன பண்ணுவோம், எஃப் அப்படியே வச்சுக்குவோம். இந்த ஜிக்கு பதிலாக அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் கோவை எடுத்து எழுதுவோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் எஃப்பில் போய் எக்ஸுக்கு பதிலாக இதை போடணும். எஃப்பில் போய் எழுதலாம் 2 ப்ராக்கெட் ப்ளஸ் 1 எழுதியாச்சா. ப்ராக்கெட்டில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோம். ஸோ ஆன்சர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துருச்சு. அடுத்தது ஜி காம்போசிட் எஃப் பார்க்கலாமா. ஜி காம்போசிட் எஃப்னா ஜி ஆஃப் இப்படி வந்திருக்கு. ஓகேவா, அப்போது எஃப்க்கு பதிலாக இதை எழுதிட்டோம். இதை கொண்டு ஜியில் போடலாமா. ஜியில் என்ன இருக்குது, ப்ராக்கெட் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஸ்கொயர் போட்டுடலாமா. ப்ராக்கெட்டில் 2x + 1 போட்டோம். இப்போது அவங்க கேட்டது என்ன அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி, ஜி காம்போசிட் எஃப்க்கு வீச்சகம் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. வீச்சகம்னாலே என்ன, நமக்கு ரேஞ்சு. வீச்சகம்னா ரேஞ்சு. ரேஞ்சுனா என்ன அப்படின்னா இதில் 1 2 3 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன வரும்னு அதை வந்து 1 2 3ன்னு போட்டு நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஜென்ரலாக நம்ம எழுத போகிறோம். காமனாக என்ன ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு கோவை என்ன சமன்பாடு என்ன வரும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எஃப் காம்போசிட் ஜிக்கு இதுதான ஆன்சரு, இதுதான் ஒய் வரணும். ஓகேவா, அப்போது இதனுடைய வீச்சகம் சொன்னால் ஒய் மட்டும்தான். ஒய்யானது எப்படி இருக்குது, ஒய் சமம் இந்த ஆன்சர் என்ன வந்தது எஃப் காம்போசிட் ஜியில் அதை எழுதுகிறோம். கம்மா அதில் எக்ஸுங்கிறது என்ன, இயல் எண்கள். இயல் எண்கள்னால் என்ன, 1 2 3ன்னு தொடங்கக்கூடியது. ஓகேவா, இதே மாதிரி ஜி காம்போசிட் எஃப்க்கு எழுதும்போது அதுலேயும் வீச்சகம் தான் கேட்டிருக்கு. அப்போ ஒய் தான் எழுதணும். ஒய்யானது என்ன, ஒய் சமம் 2x + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இதுலேயும் எக்ஸுங்கிறது என்ன, இயல் எண்கள். அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது 6வது சம்மில் பார்த்தா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் காம்போசிட் எஃப்ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போது முதல் இந்த எஃப் அப்படியே வச்சுக்கணும். இந்த எஃப்க்கு பதிலாக இதை போடுறோம். இப்போ எஃப்க்கு போங்க. எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் -1 வந்துருச்சா இங்கே. அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டுட்டோம். ஓகேவா, இப்போ இதை பண்ணும்போது இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 3 டேர்ம் வரணும் இல்லையா. இது ஸ்கொயர் பண்ணால் x⁴, இந்த -1 ஸ்கொயர் பண்ணால் +1. இந்த சைன் அப்படியே போடுங்க. 2ஆல் 2abக்கு 2x² 1 பெருக்குன்னா 2x². இந்த -1 அப்படி வைங்க. +1 -1 கேன்சல் பண்ணுங்கள். ஆன்சர் இது மட்டும் எடுத்து எழுதிடுவீங்களா. ஓகே, இவ்வளோதான் இதுக்கு. இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணணுமோ அதில் இன்னொரு காம்போசிட் எஃப் வந்திருக்கு. 3 தடவை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 2ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3ஆவதுக்கு பதிலாக அந்த எஃப்னுடைய வேல்யூ x² - 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா, அடுத்தது இந்த 2வது எஃப்க்கு பதிலாக ஃபஸ்ட் எஃப் அப்படியே வச்சுக்கோங்க. 2வது எஃப்க்கு பதிலாக என்ன விடுவோம், ப்ராக்கெட் ஸ்கொயர், x²க்கு பதிலாக ப்ராக்கெட் ஸ்கொயர் -1 ப்ராக்கெட்டில் இந்த x² - 1 தூக்குங்க. இப்போ இது ஸ்கொயர் வர்றதுனால இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் 3 டேர்மாக பிரியும். இது என்னாகும், x⁴, இது +1. இந்த மைனஸ் வச்சுக்கோங்க. 2 × x² × 1 2x². இந்த -1 வைங்க. -1 + 1 கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது, x⁴ - 2x² மட்டும் வந்துருச்சு. இதை கொண்டு போய் மறுபடியும் எஃப்ல போடும்போது எஃப் என்ன இருக்குது, ப்ராக்கெட் ஸ்கொயர் -1 ப்ராக்கெட்டில் என்ன போடணும், இந்த இதை அப்படியே போடணும் -1. இவ்வளோ பெருசாக வர்றதுனால இது ஒன்றும் பண்ண வேண்டாம். இது இப்படியே வச்சுக்கோங்க. x⁴ -2x² ஹோல் ஸ்கொயர் -1. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th சம் 6லேருந்து 6க்கே தான் போகுது. 6ங்கிறப்ப நமக்கு என்ன வரணும், ரியல் நம்பர்ஸ்னால் என்னெல்லாம் வரணும், நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ஃப்ராக்ஷன் எது வேணாலும் வரலாம். ஓகேவா, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப்உ ஜியும் ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையா. அதே மாதிரி எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிங்க, ஒன்றுக்கொன்றா இல்லையான்னு பார்க்கணும். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கொன்றா இல்லையான்னு சொல்லி எப்படி பார்ப்போம், நம்ம சில ஆன்சர் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறோம். எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் இந்த எஃப்லேயும் ஜிலையும் போட்டு பார்க்குறோம். அது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்ததுன்னா, திரும்ப ஆன்சர் வந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்று அல்ல. திரும்ப வராமல் வேறு ஆன்சராக வந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிருக்கேன், -1 போட்டிருக்கேன். 1ன்னு போடும்போது 1⁵ என்ன பண்ணாலும் 1 தான் வரும். இது 6ல் இருக்குது. அடுத்த -1 எடுக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு -1⁵ -1ன்னு வந்துடும், பிலாங்ஸ் டு ஆர். அப்புறம் மிச்சம்லாம் எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. டாட். ஓகேவா, இனி எத்தனை வேணாலும் போட்டு பார்க்கலாம். நான் 2 வச்சு சொல்கிறேன். என்ன அப்படின்னா
பவர் வந்து ஆட் பவர் ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா ஆன்சர் வேறு வேறு ஆன்சராக வரும். ++ல் வரும், -மைனஸில் வரும். அதே ஜியில் பாருங்கள் ஈவன் பவர், அதாவது பவர் வந்து அடுக்கு வந்து ரெட்டப்படையாக வந்துடுதுன்னா 1னாலும் 1 தான் வரும், -1க்கு அடுக்கு 4னாலும் 1 தான் வரும். அப்போ ஒரே ஆன்சர் வருதா? இப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு, இது இல்லை. அதை தான் எழுதியிருக்கு. F ஒன்றுக்கொன்றான சார்பாகும், G ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு எழுதிக்கிட்டோம். அப்போ நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், பவர் வந்து ஆட் பவராக இருந்ததுன்னா ஒன்றுக்கொன்றான சார்பு அல்லன்னு வந்துடும். ஒன்றுக்கொன்றான சார்பு. பவர் வந்து ஈவன் நம்பராக வந்ததுன்னா, ஏன்னா அங்கே மைனஸ் வந்தாலும் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஈவன் நம்பர்னால் இரட்டை எண்ணாக இருந்ததுன்னா, அடுக்கு மட்டும் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகாதுன்னு வந்துடும். சரி, இப்போ F காம்போசிட் G கண்டுபிடிக்கலாம். F அப்படியே வைங்க. Gக்கு பதிலாக X அடுக்கு 4. அப்போது இதை கொண்டு Fல போடும்போது ப்ராக்கெட் அடுக்கு 5, ப்ராக்கெட்டில் X பவர் 4 போடுங்க. அப்போ Xை வச்சுக்கிட்டு இந்த 2 பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பெருக்குவோம். 4 5 20. 20ங்கிறது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? இரட்டை எண். இரட்டை எண்ணுங்கிறதுனால F காம்போசிட் Gயும் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இதுவும் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு முடிச்சிடலாம். அதையும் எழுதணும். F காம்போசிட் G ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா? அடுத்தது 9th சம் பார்க்கலாம். F சமம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இசட்லேருந்து இசட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இதில் f(x)க்கு என்ன கோவை வரும்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? நான் ஃபஸ்ட் நம்பர் எடுத்திருக்கேன், இது எடுத்திருக்கேன். இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு. இந்த ஒய் வந்து எக்ஸை விட பெருசாக போயிட்டுருக்கு. ஓகேவா? பெருசாக போயிருக்கு இதில். பட் இதில் பார்த்தா மைனஸ் கம்மியாக போயிருக்கு, இதுலேயும் கம்மியாக போயிருக்கு. சரி, என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? நம்ம இப்போது இதை எடுக்கும்போது இது ப்ளஸ் ஆக்கிட்டு இதை பண்ணால் தான் நமக்கு வரும். அதனால் f(x)க்கு இதை எடுத்து பார்க்குறேன், செக் பண்ணலாமா? -4x -1ன்னு எடுத்து பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு போடுங்க. போடும்போது சமம் -4, எக்ஸுக்கு பதிலாக -1, இந்த -1 வைங்க. இது +4 -1னா 3ன்னு ஆயிரும். அடுத்து 0 போட்டு பார்க்கலாம். இந்த 0 எடுத்து பார்க்கலாம், இந்த ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். -1க்கு வந்துருச்சுல, அது மாதிரி 0 வருதான்னு பார்க்கலாம். -4, எக்ஸுக்கு பதிலாக 0, இந்த -1 வச்சுக்கோங்க. இது 0 ஆயிரும், -1 ஆயிரும், ஆன்சர் -1 தான் வந்துருச்சு பார்த்தீங்களா? அடுத்து f(2)க்கு போட்டு பார்க்கலாம். -4 ப்ராக்கெட்டில் 2, இந்த -1 அப்படியே எழுதுங்க. ஸோ இது -8 -1னா -9 தான் வந்துருச்சா? therefore f(x) என்ன வரணும்? -4x -1 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணணுமோ அதில் இன்னொரு காம்போசிட் F வந்திருக்கு, 3 தடவை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 2ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3வதுக்கு பதிலாக அந்த Fனுடைய வேல்யூ x² - 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது இந்த 2வது Fக்கு பதிலாக ஃபஸ்ட் F அப்படியே வச்சுக்கோங்க. 2வது Fக்கு பதிலாக என்ன விடுவோம்? ப்ராக்கெட் ஸ்கொயர், x²க்கு பதிலாக ப்ராக்கெட் ஸ்கொயர் -1, ப்ராக்கெட்டில் இந்த x² - 1 தூக்குங்க. இப்போ இது ஸ்கொயர் வர்றதுனால இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் 3 டேர்மாக பிரியும். இது என்னாகும்? x⁴. இது +1, இந்த மைனஸ் வச்சுக்கோங்க. 2 × x² × 1 2x². இந்த -1 வைங்க. -1 + 1 கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது? x⁴ - 2x² மட்டும் வந்துருச்சு. இதை கொண்டு போய் மறுபடியும் Fல போடும்போது F என்ன இருக்குது? ப்ராக்கெட் ஸ்கொயர் -1, ப்ராக்கெட்டில் என்ன போடணும்? இந்த இதை அப்படியே போடணும் -1. இவ்வளோ பெருசாக வர்றதுனால இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், இது இப்படியே வச்சுக்கோங்க. x⁴ - 2x² ஹோல் ஸ்கொயர் -1. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா 7th சம். 6லேருந்து 6க்கே தான் போகுது. 6ங்கிறப்ப நமக்கு என்ன வரணும்? ரியல் நம்பர்ஸ்னால் என்னெல்லாம் வரணும்? நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ஃப்ராக்ஷன் எது வேணாலும் வரலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? f(x) கொடுத்துருக்காங்க, g(x) கொடுத்துருக்காங்க. Fயும் Gயும் ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையா? அதே மாதிரி F காம்போசிட் G கண்டுபிடிங்க, ஒன்றுக்கொன்றா இல்லையான்னு பார்க்கணும். சரி, f(x) எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கொன்றா இல்லையான்னு சொல்லி எப்படி பார்ப்போம்? நம்ம சில ஆன்சர் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறோம். எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் இந்த எஃப்லேயும் ஜிலையும் போட்டு பார்க்குறோம். அது நமக்கு ரிப்பீட்டடாக வந்ததுன்னா, திரும்ப ஆன்சர் வந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்று அல்ல. திரும்ப வராமல் வேறு ஆன்சராக வந்ததுன்னா
இருந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிருக்கேன், -1 போட்டிருக்கேன். 1ன்னு போடும்போது 1/5 என்ன பண்ணாலும் 1 தான் வரும். இது Rல இருக்குது. அடுத்த -1 எடுக்கும்போது என்ன ஆகுது நமக்கு? -1/5னா -1ன்னு வந்துடும், பிலாங்ஸ் டு ஆர். அப்புறம் மிச்சம்லாம் எக்ஸெட்ரான்னு போட்டுருங்க, டாட். ஓகேவா? இனி எத்தனை வேணாலும் போட்டு பார்க்கலாம். நான் 2 வச்சு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பவர் வந்து ஆட் பவர் ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா ஆன்சர் வேறு ஆன்சராக வரும். ++ல் வரும், -மைனஸில் வரும். அதே ஜியில் பாருங்கள், ஈவன் பவர், அதாவது பவர் வந்து அடுக்கு வந்து ரெட்டப்படையாக வந்துடுதுன்னா 1னாலும் 1 தான் வரும், -1க்கு அடுக்கு 4னாலும் 1 தான் வரும். அப்போ ஒரே ஆன்சர் வருதா? இப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு, இது இல்லை. அதை தான் எழுதியிருக்கு. எஃப் ஒன்றுக்கொன்றான சார்பாகும், ஜி ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு எழுதிக்கிட்டோம். அப்போ நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், பவர் வந்து ஆட் பவராக இருந்ததுன்னா ஒன்றுக்கொன்றான சார்பு அல்லன்னு வந்துடும். ஒன்றுக்கொன்றான சார்பு. பவர் வந்து ஈவன் நம்பராக வந்ததுன்னா, ஏன்னா அங்கே மைனஸ் வந்தாலும் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஈவன் நம்பர்னால் இரட்டை எண்ணாக இருந்ததுன்னா, அடுக்கு மட்டும் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகாதுன்னு வந்துடும். சரி, இப்போ எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் அப்படியே வைங்க. ஜிக்கு பதிலாக எக்ஸ் அடுக்கு 4. அப்போது இதை கொண்டு எஃப்பில் போடும்போது ப்ராக்கெட் அடுக்கு 5, ப்ராக்கெட்டில் எக்ஸ் பவர் 4 போடுங்க. அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த 2 பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பெருக்குவோம். 4 5 20ங்கிறது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? இரட்டை எண். இரட்டை எண்ணுங்கிறதுனால எஃப் காம்போசிட் ஜியும் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இதுவும் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு முடிச்சிடலாம். அதையும் எழுதணும். எஃப் காம்போசிட் ஜி ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா? அடுத்தது 9th சம் பார்க்கலாம். எஃப் சமம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இசட்லேருந்து இசட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இதில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கோவை வரும்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? நான் ஃபஸ்ட் நம்பர் எடுத்திருக்கேன், இது எடுத்திருக்கேன். இது எக்ஸுக்கு, இது ஒய்யுக்கு. இந்த ஒய் வந்து எக்ஸை விட பெருசாக போயிட்டுருக்கு. ஓகேவா? பெருசாக போயிருக்கு இதில். பட் இதில் பார்த்தா மைனஸ் கம்மியாக போயிருக்கு, இதுலேயும் கம்மியாக போயிருக்கு. சரி, என்ன பண்ணலாம் பார்க்கலாமா நம்ம? இப்போது இதை எடுக்கும்போது இது ப்ளஸ் ஆக்கிட்டு இதை பண்ணால் தான் நமக்கு வரும். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இதை எடுத்து பார்க்குறேன், செக் பண்ணலாமா? -4x -1ன்னு எடுத்து பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு போடுங்க. போடும்போது சமம் -4, எக்ஸுக்கு பதிலாக -1, இந்த -1 வைங்க. இது +4 -1னா 3ன்னு ஆயிரும். அடுத்த 0 போட்டு பார்க்கலாம். இந்த 0 எடுத்து பார்க்கலாம், இந்த ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். -1க்கு வந்துருச்சுல, அது மாதிரி 0க்கு வருதான்னு பார்க்கலாம். -4, எக்ஸுக்கு பதிலாக 0, இந்த -1 வச்சுக்கோங்க. இது 0 ஆயிரும், -1 ஆயிரும், ஆன்சர் -1 தான் வந்துருச்சு. பார்த்தீங்களா? அடுத்த எஃப் ஆஃப் 2க்கு போட்டு பார்க்கலாம். -4 ப்ராக்கெட்டில் 2, இந்த -1 அப்படியே எழுதுங்க. ஸோ இது -8 -1னா -9 தான் வந்துருச்சா? தேர்ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரணும்? -4x -1 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.